பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கபோர்டில் நான் எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என்ன இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4 கபோர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒன்று செப்பரேட்டாக இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு டோர் அந்த மாதிரி. இது வந்து ஒரு பர்சனுக்கு, இது ஒரு பர்சனுக்கு, அது ஒரு பர்சனுக்கு, மொத்தம் 4 இருக்கு. ஸோ இந்த 4ல் 1 தான் என்னோடது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஷெல்ஃப் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 1 2 3 4 5 பாக்ஸஸ், லைக் இது என்ன சொல்லுவாங்க, 5 ஷெல்ஃப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 ஷெல்ஃப் தான் வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், நமக்கு தேவையானது, ஃபுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பிளேட்ஸு, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த 5 ஷெல்ஃபில் தான் நம்ம வைக்கிற மாதிரி தான். நம்ம மினிமலாக தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி இங்கே பிஜியில் இருக்காது. ஸோ ஒரு பிஜியும் ஒரு வேரி ஆகும். இங்கே அட்லீஸ்ட் 5 ஷெல்ஃப்ஸாவது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிஜி பார்த்தீங்க அப்படின்னா அது கூட இருக்காது. இந்த 2 கபோர்ட் தான் இருக்கும். இந்த 2 கபோர்டையும் வந்துட்டு 6 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பிஜியும் இருக்கு. ஸோ ஒரு பிஜியும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ நம்ம பிஜி போகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து மினிமலாக தான் ஆக்கிக்க பார்க்கணும். மினிமலாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிக்கணும். அது ரொம்ப நல்லதும் கூட. பிகாஸ் வந்து நம்ம எக்ஸஸாக தேவையில்லாததெல்லாம் நம்ம வச்சு அது ஒரு நாள் வந்து மொத்த குப்பையாக இருக்கும். ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் மினிமலாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன், வீட்லேயும் சரி இங்கேயும் சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக காஸ்மெட்டிக் மாதிரி வச்சுருக்கேன். லைக் என்னோட ஹேர் ப்ரஷ், அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸு, ஃபுல்லாக ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் என்னோட சர்டிஃபிகேட் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டிவைஸ் வந்து இங்கே இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறனோ, எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணுறனோ, அது எல்லாமே இங்கே இருக்கும். லைக் வந்து எதுவும் கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நான் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே என்னோட டெய்லி யூஸ் பண்ணுறதும் இந்த ஒரு பேக் மட்டும்தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது. லைக் இந்த பேக்கில் மட்டும்தான் வந்துட்டு என்னோட இயரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐலைனர், மஸ்காரா, இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற கிளச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கு, என்னோட பிந்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு நான் இதில் வச்சுருக்கேன். இந்த பேக் மட்டும் தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. மித்தபடி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நான் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். என்னோட ஃபேஸ் மேக்கப் ரிமூவர் வைப்ஸு, வெட் வைப்ஸு. ஸோ இந்த மாதிரி என்னோட 2 டைரிஸ் வந்து அங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லணும். இது வந்து ஆக்சுவலி இது ஒரு பர்ஃப்யூம். ஆமாம், இது ஒரு பர்ஃப்யூம். இது நான் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, வாழ்நாளில் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்கேன். அண்ணா வந்து பெஹரைனில் இருந்தப்போ பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு பை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ பெஹரைனோட பர்ஃப்யூம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனோட இது ஒரு பர்ஃப்யூம், டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஸ்வீடன் போயிருந்தாங்க. ஸோ ஒரு 6 மந்த் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் வரும்போது எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது தான் இந்த பர்ஃப்யூம். ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். என்கிட்ட ஒரு ஸ்வீடன் பர்ஃப்யூம் இருக்குடா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து 3 பேக்ஸ் வந்து இருக்குது. ஒரு பேக்லேயும் வந்துட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெல்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெக்ஸ் இருக்குது, லென்ஸ் கார்டோட ஸ்பெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஆயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா என்னோட இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல இயர்பட்ஸ். ஸோ இந்த இயர்பட்ஸோட பாக்ஸு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ரோலரு, ஐஷேடோ பேலட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த பவுச்சில் நான் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு கீழே வந்து இந்த
இதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பவுச் இருக்கு. அந்த பவுச்ல வந்து ரொம்ப ரொம்ப ரேர், நான் யூஸே பண்ண மாட்டேன், எப்போவாதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ப்ராடக்ட்லாம் வந்து அதில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய என்னோட திங்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெல்ஃபு. ஸோ இந்த ஷெல்ஃபில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி வியர்ஸ் தான். ஓகேவா, ட்ரெடிஷ்னல் அட்டையர் அப்படின்னும் போது ரொம்ப கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் நான் வீட்டில், டெய்லி வியர் ஆஃபீஸ் வியர் தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். லைக் குர்த்தா, டாப்ஸு இதெல்லாம் இந்த ஷெல்ஃபில் இருக்கும், அதோட பேண்ட்டு, அதோட ஷாலு அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வந்து இங்கே இருந்தது, ஸோ அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்னோட இன்னர்ஸையும் நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட குர்தாஸ் அண்ட் சுடிதார்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த பேக் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, வெளியில் வச்ச ஒரு மாதிரி டஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஷெல்ஃப் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஷெல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ். வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தேர்ட் ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் டாப்ஸு, க்ராப் டாப்பு, அதுக்கப்புறம் பாடிகான் ட்ரெஸ்ஸு, ஜீனு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த்து ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி பாக்ஸ் 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது, இன்னொன்று வந்து எனக்கு. ஸோ இந்த 2 மணி பாக்ஸும் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷெல்ஃபில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட நைட் வியர் தான் இதில் இருக்கும், லைக் நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் இருக்கும். அண்ட் இந்த பேக், அதுக்கப்புறம் 2 பேக்ஸ் வந்து இருக்குங்க. இது ரெண்டுமே வந்துட்டு என்னோட லைக் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போட்டு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே வச்சா அது ஒரு மாதிரி அதோட குவாலிட்டி போயிடும் அப்படின்றதுனால நான் கவர் போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்னோட ஸ்வெட் ஷர்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபோர்த்து ஷெல்ஃப். 1 2 3 4 ஆமாம், ஃபோர்த்து ஷெல்ஃபு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஃபிஃப்த்து ஷெல்ஃபு. ஃபிஃப்த்து ஷெல்ஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம், என்னோட ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஃபுட் ஐட்டம், அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குற அந்த பிக்கிள், அதுக்கப்புறம் லாண்ட்ரி ஐட்டம், சோப்பு, லிக்விடு, இது என்னது இட்லி பொடி, அதுக்கப்புறம் பரண்ட ஊறுகாய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நார்த்தங்காய், அதுக்கப்புறம் இது வந்து பாதாம் பிசின்னு சொல்லிட்டு எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்னோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கொலிக்கு வந்துட்டு எனக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு. லைக் இவ்வளோ கேரிங்காக இருக்கிற பர்சன் வந்து அவங்களுக்கு பண்ணணுன்ற அவசியமே இல்லை, பட் ஆனால் நமக்குன்னு ஒன்று வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது இட்ஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ அதனால் அதை பத்திரமா வச்சுருக்கேன். சாப்பிடவும் செய்வேன். அவர் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார், ப்ரோ நான் சாப்பிட்டு தான் ப்ரோ இருக்கேன், கவலைப்படாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு. ஒரு 4000 rupeesக்கு ஒரு 2 months பேக் வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சது, டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது இங்கே இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே உள்ள வந்து சானிடரி பேக்ஸு, சானிடரி நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் சானிடரி பேக்ஸு, பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து கீழே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இது இவ்வளோதான் கைஸ். நான் என்னோட கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் திங்ஸ். நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இது அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாகவும் ஆகும், அது சொல்ல முடியாது. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 1 week அப்புறம் இருக்கும்னு கேட்டால் இருக்காது. கொஞ்சம் இதுலேயே வந்து உல்டாஸ்லாம் நடக்கும். ஸோ இதுலேயே வந்து இந்த ட்ரைபோட நான் வந்து உள்ளே வைப்பேன், லேப்டாப்பை உள்ளே வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் என்னோட இங்கே விம் லிக்விடு அதுன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ இதையும் தூக்கி நான் வந்து வைப்பேன் கீழே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பர்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு இது ப்ராப்பராக இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துக்கு லைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட இந்த பிஜி ஸ்டூடெண்ட்டாக லைக் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் போகிறாங்க, பிஜிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். லைக் நீங்கள் போகிற பிஜி வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்க. ஒரு சில பிஜி ரூம்ஸ்லாம் வந்துட்டு கபோர்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வந்த பேக் அண்ட் ட்ராலியில் தான் எல்லா திங்ஸையும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மினிமலாகவே எப்போவுமே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது பெட்டர். இப்போ நான் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நிறைய திங்ஸ் வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் தான் போகணும். இங்கே யாருமே இல்லை அப்படின்னும் போது நான் தான் என்னோட திங்ஸை கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னும் போது என்னோட திங்ஸை மினிமலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பை.